உங்களது எண்ணவரை இன்னமும் இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கத்தான் இந்த 8 பாயிண்ட்ஸ். லெட் ஸ்டார்ட். ட்ரீம்ல இருந்து வெளியே வாங்க. எல்லாருக்குமே தனக்கு அமையப்போகும் கணவரை பற்றி ஒரு ட்ரீம் இருந்திருக்கும். அலைப்பாயுதே மாதவன் மாதிரி லவ் இருக்கணும், ஆர்யா மாதிரி சேட்டை பண்ணணும்னு பல கனவுகள் திருமணத்திற்கு முன் இருந்திருக்கும். ஆனால் நான் நினச்சி வச்ச ட்ரீம் ஹஸ்பண்ட் இவர் இல்லைன்னு உடனே அப்செட் ஆகாதீங்க. இவரை உங்கள் ட்ரீம் கணவராக மாற்ற முயற்சி செய்யுங்க. அவருடைய குறைகளை சொல்லி காமிச்சிட்டே இருக்காதீங்க. இனி இவர் தான் உங்கள் சூப்பர்மேன் அப்படின்னு நீங்கள் முதல் நம்பணும். அதுதான் திருமணத்திற்கான அஸ்திவாரம். வெல்கம் பண்ணுங்க. அவர் வேலை முடித்து வீட்டுக்கு வந்தால் சிரிச்ச முகத்தோட வெல்கம் பண்ணுங்க. அவர் வந்தது கூட தெரியாம சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, பக்கத்து வீட்டு அம்மா கூட சாட்டிங் பண்றது, மொபைல் வச்சுக்கிட்டே சோஷியல் மீடியால சுத்தி பார்த்துக்கிட்டே அவரை பார்க்காம விட்டுடாதீங்க. உங்க என்னவர் இதுக்கு எல்லாம் ரியாக்ட் செய்யாமலே இருந்தாலும் நமக்கு இவ எவ்வளவுதான் முக்கியத்துவம் கொடுக்குறா போலன்னு நினைச்சு பார்க்க சாத்தியம் அதிகம். நீங்களும் ஒர்க்கிங் உமனா இருந்தா அவர்கிட்ட உங்க அலுவலக விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. பிடிச்சி இருக்குன்னா செய்யுங்க. நீ ஜிமிக்கி போட்டால் பிடிக்கும், தலையில் பூ வச்சா பிடிக்கும், நீ சுடிதார் போட்டால் பிடிக்கும்னு சொல்லியிருந்தால் அவருக்காக அதை செய்யுங்க. எப்படியும் நாம கேட்கிறத அவர் செய்யணும்னு நாமளும் எதிர்பார்ப்போம் இல்லை? வாவ், வாட் அ சர்ப்ரைஸ். பெரும்பாலும் பெண்கள் ஏதாவது ஸ்பெஷல் டே அன்னைக்கு தான் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் எல்லா நாட்களுமே ஸ்பெஷல் தான் நினச்சிக்கிட்டு அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் சர்ப்ரைஸ் செய்யுங்கள். அவருக்கு பிடிச்ச உணவு, புதுசாக ஒரு ட்ரெஸ், ஷூ என அவரது தேவைக்கேற்ப அதனை கொடுங்கள். அவரை சர்ப்ரைஸாக அவுட்டிங் கூப்பிட்டு போங்க. லைக் ஐப்பட கிளைமேக்ஸ் எமி விக்ரமை கூட்டிட்டு போன இடம் மாதிரி. டிஷ்யூம் சண்டை. எந்த ரிலேஷனாக இருந்தாலும் டிஷ்யூம் சண்டை வருவது இயல்புதான். அதுவும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரலன்னா எப்படி? இந்த குட்டி சண்டைகள் தான் இன்னமும் உங்களது எண்ணவரை புரிஞ்சு கொள்ள உதவும். ராஜாராணி படத்துல நயன்தாராவும் ஆர்யாவும் எப்படி சண்டை போடுவாங்க, ஆனா கிளைமேக்ஸ்ல பிரிவு வரும்போது தான் ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க. முக்கியமா சண்டை போடும்போது நம்ம 2 பேருக்கும் சரி வராது, பிரிஞ்சிடலாம், டைவர்ஸ் வாங்கலாம்னு சொல்லவே சொல்லாதீங்க. வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு. பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும். பெஸ்ட் பார்ட்னராக இருக்கணும்னா முதல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். உங்கள் கடந்த கால வாழ்க்கை, எதிர்கால கனவுன்னு எல்லாத்தையும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவர்கிட்டையும் கேளுங்க. அவர் கடந்த காலத்தில் காதல் இருந்தால் அதையும் கேளுங்க. சிலுன்னு ஒரு காதல் மாதிரி அவரோட காலேஜ் டைரியை படித்து தான் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. அப்போ ஏதாவது லவ் பண்ணி இருக்காருன்னு சொன்னால் தாம் தூம்னு குதிக்காமல் உங்களிடம் அவர் எதையும் மறைக்கவில்லை என்று பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள். கல்யாணமாகி 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இனி அவரோட லவ் ஸ்டோரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னு எல்லாம் அழுத்துக்காதீங்க. காதல் எப்போதுமே சுவாரஸ்யம்தான். இன்னொரு பாதி நீங்கள் தான். அவரது தேவைகள் அனைத்துமே உங்களை சார்ந்துதான் இருக்கும். இதை முழுமையாக செய்யுங்கள். தூய்மையான சுற்றுச்சூழல், குழந்தைகளை பொறுப்புள்ளவர்களாக வளர்ப்பது, நல்ல உணவு, செக்ஸ், பிரச்சனைகள் வந்தால் சேர்ந்து சமாளிக்க கைகோர்த்து நிற்பது என உங்களை சுற்றிதான் அவர் இயங்கியாக வேண்டும். அதனால் இதனை மனதில் வைத்து நடந்து கொள்ளுங்கள். உண்மையாகவே அவரது இன்னொரு பாதி நீங்கள் தான். உதாரணமாக இருங்க. உங்களது கணவருக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அவரிடம் தொடர்ந்து சண்டையிட்டு உடனே நீங்க விட்டு ஆகணும், திருந்தியே ஆகணும்னு வெறுப்பாக்காதீங்க. அவரை கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். கெட்ட பழக்கங்களால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் நீங்க என்ன ஆவீர்கள் என்பதை உணர்த்துங்க. அவருக்கு ஓர் உதாரணமா இருங்க. அவரது குடும்பத்தினரிடம் ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார், நல்லா பாத்துக்கிறாருன்னு சொல்லுங்க. உங்க கணவர் கெட்டிக்காரர் தான், கண்டிப்பா உங்களை புரிஞ்சுப்பார்.